அருட்சுடரே, இந்த சாமி வந்தார், திருவடி தூக்கி தலையில் வச்சார், அதுக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியும். ஏன்? நான் என்ன மறந்து போயிட்டேன். ஏதோ நடந்துச்சுன்னு தெரிஞ்சுது. என்ன பண்ணினாரு? ஐயோ அதை ஏங்க சொல்லணும். காட்டாதனவெல்லாம் காட்டி கேளாதனவெல்லாம் கேட்டு மீட்டேயும் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான். என்ன பண்ணாரியானார்? இது வரைக்கும் பார்க்காததான் எனக்கு தெரிஞ்சுதுங்க. அப்போ இது வரைக்கும் என்ன பார்க்கல அவரு? காட்டாதனை எல்லாம் காட்டி. அப்படி என்னங்க காட்டினாரு? அந்த தொடருக்கு அப்படியே ஆழமாக சிந்திச்சுன்னு வச்சுங்களேன். பசுன்னு ஆன்மா, பதின்னு இறைவன், பாசம்னு ஆணவம், கர்மம், மாயை, இந்த மூணு எனக்கு என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. அவன் திருவடி தூக்கி தலையில் வச்சான். இப்பொழுது பதி தெரிந்தது, பசுவாகி நான் தெரிஞ்சேன். இத்தனை காலம் பாசத்தில் தான் கடந்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனவே காட்டாதனை எல்லாம் காட்டி. இப்போ என்ன பண்ணாரு? கேளாதனவெல்லாம் கேட்பித்து என்னை. இது வரைக்கும் எதை நான் காதால கேட்கலையோ அதை என் காதில் கொடுத்தார். எது? சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. அப்ப மந்திரத்துக்குள்ள கொடுத்துட்டார். நானே ஓதவம் செய்தேன், சிவாய நமயனம் பெற்றேன். அது எப்படி இருந்துச்சு? தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். யாராவது சிவபெருமான் தித்திக்கிறான்னு சொல்லியிருக்க அனுபவப்பட்டிருக்கிறீங்களா என்ன? நிறைய பேர் சிவபெருமானா எட்டிக்காய் மாதிரி, ஐயோ சாமி அந்த சாமியா, ஐயோ ஆளை விடுங்கப்பா. ஏன்? அந்த சாமி படாத பாடுபடுத்திருமாச்சே, நம்ம அந்த சாமியில் நாமெல்லாம் கும்பிடக்கூடாது. வெட்டி ஒரு கும்பிடு போட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். ஏன்? அவருக்கு இது கும்பிட்டின்னா ஒரு ஆட்டை காண வச்சிருவாரு, உன்னை சோதிச்சிருவாரு. அப்படி சொல்லித்தாங்க பயமுறுத்தி வச்சிருக்கிறார். இது வெறும் பயம், இது உண்மையில். ஏன்? அவரு கொடுக்காததை ஒருத்தர் கொடுக்க முடியாது. அவ்வளவு கருணை அவங்க மட்டும்தான், அவன்கிட்ட தான் இருக்குது. நாம் அவனை மட்டும் போட்டு எங்கெங்கேயோ போய் சுற்றி சோர்ந்து போய் வாடி போய் வேதனைப்பட்டு கிடக்கும். எனவே நம்முடைய பெருமான் தருகிற கருணை எல்லை இல்லாதது. அது நீங்கள் ஒரு எல்லைக்குள்ள வரையறைப்படுத்த முடியாது. அது அவரே சொல்றார். எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான், ஏது கொண்டு நான் ஏது செய்யும் வல்லையே. எல்லை இல்லை நின் கருணை. அவருடைய கருணைக்கு ஒரு லிமிட்டெல்லாம் காட்ட முடியாதுங்க. ஏன்? அவ்வளவு அளவுபடாத கருணையை இறைவன் கொண்டு இருப்பவன் யார் மேடம்? நம்ம மேடம். ஒவ்வொருத்தர் மீதும் அவன் காட்டுகிற கருணை எல்லையில்லாத கருணை. நீங்கள் ஒரு லிமிட்டில் தான் நமக்கெல்லாம் அருள் செய்கிறா நினச்சிட்டு இருக்கிறீங்க. கிடையவே கிடையாது. இறைவன் அருள் செய்வது நாம் கேட்கறத விட கூடுதலாக கொடுப்பதே அவனுக்கு பழக்கமாக போச்சுங்க. அதுவே அவனுக்கு வழக்கம். ஏங்க கேட்டதை விட நீங்கள் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, நாம் பட்டியல் போட்டு பார்த்தா கிடைச்சதை விட கிடைக்காதது தான் அதிகம்னு சொன்னீங்க. ஏன்? அது உலகியல். நாம் ஒன்று உலகத்தில் நம்ம எனக்கு ஒரு வீடு வேணும், காரு வேணும், அது வேணும், இது வேணும், ஃப்ரிட்ஜு வேணும், டிவி வேணும், அது எல்இடியில் வேணும், ஒரு 70mm வேணும், இப்படி நிறைய கேட்டு போய் சோர்ந்து போயிருப்போம். நீங்கள் அருளுக்குள்ளே வந்து பாருங்கள், என்ன நீங்கள் கேட்டீங்களோ கேட்டதை விட கூடுதலாக கொடுத்துருப்பார். அது அவங்க நெஞ்சுக்கு தெரியும். ஒருவேளை கொடுக்கலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள், நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருவேன். ஏன் அப்படின்னு கேட்டால், இறைவன் தருகிற கருணை எப்படிப்பட்டது? நம்ம மாணிக்க வாசரே வச்சுப்போம். நீங்கள் நம்மளை ஆரையும் அந்த எடுத்துக்காட்ட கூட நம்மளை வைக்க வேண்டாம், மாணிக்க வாசரையே வச்சுப்போம். இப்போ அவர் ஒரு பாட்டில் என்ன கேட்குறாரு? சாமிகிட்ட போய் நிற்கிறார். சாமி, எனக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் அண்ணன். என்னப்பா அண்ணன்? எனக்கு இந்த சிவனடியார் கூட்டத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசையாக இருக்கு. அடியார்கள் நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் அடியாரை பற்றியே பேசுகிறீங்க. அந்த அடியார கூட்டத்தை கொஞ்சம் பார்க்கணுன்னு கொஞ்சம் ஆசையாக இருக்குதுன்னு கேட்டாருங்க. இதில் ஆசை 10ங்கிற பதிகத்தில் 9 பாட்டு சிவபெருமான், ஒரே ஒரு பாட்டு. அந்த ஒரு பாட்டில் உன் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மா. இதாங்க அவர் கேட்டது. 10 பாட்டு, ஆசை 10. அதில் ஒரு பாட்டு தான் அடியாருக்கு, மீதி 9 பாட்டு சிவபெருமான். உன் முருவன் நகை காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. இப்படி அவருடைய ஆசையெல்லாம் வேறு வேறையே சொல்லிட்டார். எல்லாம் அவர் மேலே. ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான், உன் அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானேன்னு.
சிவபெருமான் கொடுத்தார், அவருக்கு கொடுத்தார். எங்கே சொன்னார்? அதிசய 10 எடுத்து பாருங்க. ஒவ்வொரு பாட்டும் படிங்க. நீங்கள் ஒவ்வொரு பாட்டையும் படித்து பாருங்கள், என்ன பண்ணியிருக்கிறேன்னு அவரே சொல்கிறார். அதில் ஒரு பாட்டுங்க, பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வதோ காரணம் இது கேள்வி. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் என்னை பார்த்து நேர்மா சொல்கிறாங்க, பைத்தியம் போது பார்த்தியா? ஏன் மார்கழி மாதம் 3:30 மணிக்கு எரிச்சு குடிச்சு போட்டு திருநீரை பூசிட்டு உத்திராட்சை போட்டு திடீர்னு பாருங்க, இதெல்லாம் படுத்து தூங்குறது போட்டு இல்லைங்களா? நான் டீசெண்டாக சொல்லிட்டேன், அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்கன்னு வச்சுங்க. பட்டையை போட்டு கொட்டையை கட்டிக்கிட்டு படுத்து விட்டு போட்டு எல்லாம் திரியுதுக்கு பாருங்க. நீங்கள் நியூ இயர் அன்னைக்கு 12 மணிக்கு திரியிறதுக்கெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. ஏன்? நம்ம வீட்டு பையனே அப்படிதான் தெரியலாம். நம்ம வீட்டு பையனே பைக் எடுத்து புரு இந்த பக்கம் அந்த பக்கம் போய் உட்காந்துட்டு, ஏண்டா எதிராக நியூ இயர், நமக்கு எது புத்தாண்டு? இன்னைக்கு அப்படியே காலச்சூடு மாறி போச்சு. இன்னைக்கெல்லாம் சித்திரை 1ஆம் தேதியெல்லாம் யாரும் கோயிலுக்கு போறதில்லை. ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு எல்லாரும் கூட்டமாக கோயிலுக்கு போறாங்க. ஏன் புத்தாண்டு வேண்டாம்? என்னைக்கு புத்தாண்டு? 6 புத்தாண்டு. நமக்கு சித்திரை 1 இல்லையா, தை 1 ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் விட்டாச்சு. இன்னைக்கு இப்பெல்லாம் ஆங்கில புத்தாண்டு தான் அமோகமாக கொண்டாடுறாங்க. ஏன்? இன்னைக்கு அடுத்த தலைமுறை வந்துருச்சு. அவங்க தான் நம்ம சாமி கும்பிட மாட்டேங்கிறாங்க, திருநீர் பூச மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இப்படி தான் அப்போ எல்லாம் கூட்டம் எங்கே இருக்குதுங்கிறீங்க? நம்ம ஊரில் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். கொஞ்சம் மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கெல்லாம் போயிட்டு வச்சுக்கலாம், கூட்டம் பூரா பார்ல தான். ஏன்? வெடி அங்கெல்லாம் கொண்டாடுறாங்க, நியூ இயர் கொண்டாடுறாங்க. இதுதான் கொடுமையாக இருக்குது. இது என்றைக்கும் மேலை நாட்டில் நடந்துட்டு இருந்துச்சு. அப்படியே பக்கமாக வந்து இப்போ நம்ம கண்ணுக்கு வந்துருச்சு. நாளைக்கு நம்ம ஊருக்கு வந்துடும். வரக்கு ரொம்ப தூரம்லாம் போயில்லை. ஏன்? சென்னைக்கு வந்து இங்கே வரக்கு 400 கிலோமீட்டர் தான், பக்கமாக வந்துடும் இல்லைங்களா? இவ்வளோதான் காலம் ஓடுகிறது. வேகத்தின் ஓட்டத்தில் இந்த கொடுமைகள்லாம் கண்ணில் பார்த்து நிற்கிறோம். ஏன்? வெடிய சுற்றுறாங்க. 12 மணி 1 மணி வரைக்கும் பைக் எடுத்துக்கிட்டு எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் சுற்றுறாங்க. அதுதான் நம்ம பார்க்குறோம். எனவே இது எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எனவே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல வந்தது தான். இப்போ மாணிக்க வாசகர் அடியவர் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அது கிடைச்சிருச்சா? அதை சொல்றாரு. இந்த உலக மக்கள் திருநீர் பூசியவரை, உருத்திராக்கம் அணிந்திருப்பவரை என்னன்னு சொல்றாங்க? பிழைக்க தெரியாதவன் சொல்லுவாங்க, பைத்தியம் சொல்லுவாங்க. தெரியுது பாருங்க. இதெல்லாம் இது நிஜமாக நடக்கிற நிகழ்வுங்க. உண்மையை சொல்ல போங்க, உத்திராட்சம் போட்டு திருநீர் பூசினா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, மறந்துடாது. இந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாதையா, சாமியாரா போயிடுவான். என்னமோ உத்திராட்சம் போட்டவனா சாமியாரா என்ன? கிடையவே கிடையாது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு தான் திருநீரும் உருத்திராட்டம். இது ஒன்றும் ஏமாத்துறதுக்கு போகிறதில்லை, இல்லை காலி கட்டி சாமியாரை போகிறது இல்லைங்க. நான் ஒழுக்கமானவன், நான் இப்படித்தான் இருப்பேன் என்று என்னை அடையாளப்படுத்தி கொள்வதற்கு ஒரு திருநீரும் ஒரு உத்திராக்கமும் எனக்கு அடையாளம். அதை விட்டு போட்டு நீங்கள் வந்து ஏன்? நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா நம்ம மாப்பிள்ளை பார்க்கும்போது உத்திராட்சம் போட்டால் கொடுக்க மாட்டோம். ஏன்? இன்னைக்கு அப்படி ஒரு சூழல் அமைந்து இருக்குதுங்க. இது தவறான அணுகுமுறை. ஏன்னா பையன் இப்படி இருந்தான்னு வச்சுருக்குங்களேன், அது கொடுத்துடலாம் முடிவு பண்ணுறாங்க. ஏன்? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்ச சண்டை போட்டு திருந்திக்குவாங்க. இவன் திருந்த மாட்டானே, எது உத்திராட்சி கழட்டி வைக்க மாட்டான்ல, அதனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவன் பொண்டாட்டியும் சேர்த்து உத்திராட்சி போட வச்சுருவாங்க. ஏன்? தாங்கள் மன்னமாதல் ஆன்மா. எனவே சிவனடியார் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் பொண்ணு சிவனடியார் ஆயிர போகுது, அப்புறம் என்ன கவலை? எங்களிலும் ஞாயிறு எவக்கையிலோர் என்பார். எனவே நல்ல வண்ணம் வாழ்வதற்கு தான் வாழ்க்கைங்க. எப்படி வேணாலும் வாழ்வதற்கல்ல வாழ்க்கை. எனவே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சூழல் அப்படித்தான் இருக்கிறது. பல இடங்கள்ல அப்படி இருக்கு. மாணிக்கவாசர் காலத்திலே அப்படித்தான் சொன்னார். என்ன உலகம் பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறதுன்றார். பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வதோ காரணம் இது கேளி. நான் ஒரு நிமிஷம் சொல்கிறேன், கேட்டுக்கிறீங்களா? கேளீர் என் சுற்றமாக இருப்பவர்களே, நான் உங்களுக்குத்தான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் கேளுங்க. கேளு. ஏன்? ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம்
அது அறியாமை செத்து போய் அது நரகத்திடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேனை அத்தன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. ஐயா, இந்த அதிசயத்தை எங்காவது பார்த்தீங்களா? என்னையா அதிசயம்? ஐயா, நான் அடியார் கூட்டத்தை பார்க்கணும்னு தாங்க கேட்டேன். இந்த சாமியன் என்ன பண்ணிட்டாரு? திருநீரை பூசி உருத்தராக்கத்தை போட்டு என்னையே சிவனடியாராக ஆக்கி, அது மட்டும் இல்லை, அந்த கூட்டத்துக்குள்ள போய் அனுப்பிச்சுட்டு அந்த கூட்டத்தில் என்னையும் ஒருவனாக உன்னை உட்கார வச்சுட்டாருங்க. அட கடவுளே, நான் பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன், கடைசியில் கொண்டாந்து என்னையே சிவனடியார் ஆக்குனா. ஐயோ, இது அதிசயம் அல்லவா? புரியல இந்த அதிசயம் என்னன்னு. இப்படி வச்சுக்குமே, நான் பிரதமரை பார்க்கணும்னு ஆசையா இருக்குதுங்க அப்படின்னு உங்களையே பிரதமர் ஆக்கிட்டா. அட கடவுளே, இதைத்தான் இவ்வளவு நேரம் சொன்னீங்களா? ஆமாயா, அதைத்தான் சொன்னேன். நான் பிரதமரை பார்க்கணும், ஜனாதிபதி பார்க்கணும், ஜனாதிபதி எனக்கும் ஆசையா இருக்குதுங்க. இன்னும் 360 மாளிகை இருக்குதான் டெல்லியில. எங்க ஜனாதிபதி மாளிகையில ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு ரூம் படுத்தோம்னாலும் வருஷத்துக்கு 360 அறை இருக்கிறது. என்ன வாழ்க்கை பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு நாம போய் அந்த ஜனாதிபதியை பார்க்கலாங்க அப்படிங்க நினைக்கும் போது உங்களையே ஜனாதிபதி ஆக்கிட்டு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சிவனடியாரை பார்க்கணும் தாங்க ஆசைப்பட்டாரு. சிவனடியாரவே ஆக்கிட்டாரு. இது அதிசயம் இல்லை? அதிசயம். அதனால தாஜ்மஹால் அதிசயம்னு பாடல, ஈவிட்டவர் அதிசயம்னு பாடல மணிவாசக பெருமான். எது அதிசயம்னார்? என்னை அடியவர் ஆக்குனாரு பாருங்க, அதிசயம் கண்டாமே. இதாங்க அதிசயம். அப்ப என்ன தெரியுது பாருங்க, நாம கேட்பதை விட கூடுதலாக கொடுப்பது சிவபெருமானின் கருணை. நான் அடியாரை பார்த்தா போதும் நினைச்சதுக்கு என்னையே அடியார் ஆக்கிட்டார் இல்லையா? இப்போ கம்மியாக கொடுத்தாரா அதிகமாக கொடுத்துருக்கிறாரா? அதிகமாக கொடுத்துருக்கிறார். இதுதான் உண்மை. அதை நீங்கள் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். எனவே மாணிக்க வாசகருக்கு இறைவன் கொடுத்தது எப்படிப்பட்டதுன்னா, எல்லையில்லாத கருணையை கொடுத்துட்டார். நினைச்சு பார்க்காத கருணையை கொடுத்துட்டார். அதை அவரே வெளிப்படுத்துகிறார். வான் கருணை அப்படின்னார்.